நான் சூப்பரான யூஸ் பண்ண போகிறேன். என்னென்னா அப்போ குப்பூஸு அது கொத்து போட்ட மாதிரி இஞ்சி சாப்பிட போகிறேன். கொத்து போட்டால் மட்டன் கொத்து போட்டால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதை போட்டுறேன். மட்டன் சூப்பராக பண்ணி போட்டுருக்கேன். மட்டனை நல்லா இது பண்ணி ஆச்சு. நமக்கு அப்புறம் நீ 25 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ள செஞ்சுக்கலாம். ஸோ இதில் கருவேப்பிலை போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பத்தாது. ஸோ கறி போட்டு போட்டுக்கிறேன். சும்மா கம்மியாக போட்டுக்கிறேன். மிளகு பொடி ஒரு 3 கிராம் போட்டுருந்தேன். ரொம்ப நல்லா காரம், நல்லா காரம். ஸோ மசாலா கொஞ்சம் நல்லா வேணும். அதை மட்டும் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் புதுசாக போட்டுறேன். தக்காளி போடாதீங்க. தக்காளி பண்ணிங்கன்னா இந்த இதெல்லாம் ஈரமாகி கொஞ்சம் நல்லா இருக்காது சாப்பிட்றது. தக்காளி இல்லாமல் சாப்பிட்றது அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதான் மிக்ஸ் பண்ணுறோம். கீழே போட்டோம். ப்ரௌன் கோஸ் பெப்பர் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இதிலலாம் ஊற்றிக்கும். ஸோ அதனால் நான் அதிலே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். பெப்பர் அப்படியே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிட்டா முடிஞ்சிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் பண்ணி இருக்கேன். கொஞ்சம் அப்படியே ஸ்லோ மிஷனில் வச்சு கொஞ்சம் விட்டுலாம். அப்படியே நம்ம அப்படியே இது போட்டுடலாம். ஸோ கொத்தமல்லி சூப்பராகும். இந்த பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டுங்க. நான் டைம் இல்லை எனக்கு பச்சை மிளகா போட்டுருக்கு. ஸோ அப்படியே எண்ணெய் போடுறது பச்சை மிளகா போட்டு அப்படின்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் சாப்பிட்றது. ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ரெடி ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு குளிச்சு விட்டுலாம். அப்படியே சவுண்டு நல்லாயிருக்கு. அவ்வளோதான் ரெடி. நான் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் பண்ண அன்பா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் மொறுன்னு ஆகிடுச்சு. சூடாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து சவுதி கொடுத்தாரு. இதை வச்சு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். சூப்பராக சொல்லுவாங்க சவுதியோட. இதோடு வச்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்கும். இதுக்கு டொமேட்டோ சாஸு இது வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மட்டன் வாங்கிக்கிறேன். சூப்பராக இருக்குப்பா, செம்மையாக இருக்குது. அது ஆக்சுவலி நான் நோம்புக்காக திறந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக இருக்கும். நம்ம இதே மாதிரி நீங்களே வச்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்னும் சொல்ல மறந்துட்டேன், நான் 500 ரீச் ஆகிட்டேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்னும் 500 ரீச் ஆகணும். நீங்கள் கொஞ்சம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். 20 நாட்டத்தால் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.